ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு முன்னாடி பதிவு பண்ணி ஆடியோல இருந்து எடுத்தது. அந்த ஆடியோ இன்னும் முழுசா யாராலும் கேட்க முடியல. சென்னை நகரத்திலிருந்து கொஞ்சம் வெளியே பழைய ஈசிஆர் ரோட்ல மக்கள் கூட போகாத ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பழைய பங்களா. அந்த வீட்டை பத்தி ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்ல இரவு தங்கினவங்க அடுத்த நாள் காலை எழுந்து வரமாட்டாங்க. 2021 ஒரு யூடியூப் வாலாக்கர், அவன் பேரு அருண், அவனுக்கு ஒரு சவால் வந்துச்சு. நீங்க அந்த வீட்ல ஒரு இரவு தங்கிட்டு வீடியோ எடுக்க முடியுமா? அருண் சிரிச்சா. இது மாதிரி பேய் கதைகள் எல்லாம் நம்புறவங்களுக்கு தான் நான் போய் தங்கி காட்டுறேன். அந்த இரவு அவன் கேமரா, லைட் எல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போனான். கதவு திறக்கும்போது கீச்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் சாதாரணமா இல்ல, ஒரு மனிதன் நெடுந்தொலைவு சுவாசம் விடுற மாதிரி. அவன் உள்ள போய் கேமராவை ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சான். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது அந்த பிரபலமான ஹேண்டட் ஹவுஸ். அவன் பேசிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் கவனிக்காத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. அவன் பின்னாடி இருந்த கண்ணாடியில அவனோட பிரதிபலிப்பு மட்டும் இல்ல, இன்னொரு நிழல் மெதுவா நகர ஆரம்பிச்சது. அருண் திரும்பி பார்த்தான். எதுவும் இல்ல. ஆனா கேமரா ரெக்கார்டிங்ல அந்த நிழல் மட்டும் தெளிவா தெரியும். அந்த வீட்ல ஒரு ரகசியம் இருந்துச்சு. அந்த வீட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் முழுக்க ஒரே இரவுல மறைந்து போயிருந்தது. அருண் மேல உள்ள ரூம்க்கு போனான். அந்த ரூம்ல ஒரு பழைய டேபிள், மேல ஒரு ஆடியோ ரெக்கார்டர். அது தானாகவே ஆன் ஆக ஆரம்பிச்சது. அந்த ரெக்கார்டர்ல இருந்து ஒரு குரல் வந்துச்சு. நீங்க இங்க இருந்து போங்க, அவ இன்னும் இங்குதான் இருக்கா. அருண் சிரிச்சான். யார் நீங்க, பிராங்கா? அந்த நேரம் கதவு தானாக மூடிச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா மட்டும் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த இருட்டுல அவன் முதல் தடவையா கேக்குறான். அவன் பின்னாடி யாரோ மெதுவா சுவாசிக்கிற சத்தம். அந்த இருட்டுல அருண் அசையாம நின்னுட்டான். அவன் பின்னாடி கேக்குற அந்த சுவாச சத்தம் மெதுவா அவன் காதுக்கு அருகா வர ஆரம்பிச்சது. அவன் தைரியம் சேர்த்து மெல்ல திரும்பி பார்த்தான். அங்க யாரும் இல்லை. ஆனா அவன் கையில் இருந்த கேமரா மட்டும் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்தது. அவன் பின்னாடி ஒரு பெண் நிழல் அவனை நோக்கி நெருங்கி நிக்குது. அருண் இதை கவனிக்காம மீண்டும் அந்த ஆடியோ ரெக்கார்டரை எடுத்தான். யார் நீங்க, பேசுங்க. அந்த ரெக்கார்டர் மீண்டும் சத்தம் போட்டது. நீங்க ஏன் வந்தீங்க? அவ உங்களை பார்த்துட்டா. சற்று வேகமான டோன். அந்த நேரம் அருண் கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை அவன் மட்டும் இல்ல, அவன் பின்னாடி ஒரு பெண் நேராக அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு நின்றிருந்தாள். அவள் கண்கள் பூரணமா கருப்பு. அவள் முகம் மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சது. அருண் அதிர்ச்சியில் திரும்பினான். அங்க யாரும் இல்லை. அந்த வீட்டில் ஒரு உண்மை இருந்தது. 20 வருடத்துக்கு முன்னாடி மறைந்த குடும்பம். அவர்கள் மறைந்தது இல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அருண் கீழே இறங்கணும் நினைச்சான். ஆனா அவன் வந்த கதவு தானாகவே பூட்டிக்கிட்டது. தரம்! அவன் ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓடும்போது அந்த வீட்டில உள்ள எல்லா கதவுகளும் ஒன்றுக்குப் பிறகு ஒன்று தானாக மூட ஆரம்பிச்சது. அவன் கடைசியாக ஒரு ரூம்ல நின்னான். அந்த ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி. அவன் மூச்சு வாங்கிக்கிட்டு மெல்ல கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை அவன் மட்டுமில்ல, அவன் பக்கத்துல அதே பெண். அவள் முகம் அவனோட முகத்துக்கு மிகவும் அருகில். அவள் மெதுவா சொன்னாள், நீங்க இப்போ எங்களோடவங்க. அந்த கண்ணாடியில் அவள் முகம் அருண் முகத்துக்கு மிகவும் அருகில். அவள் சிரிப்பு
மெல்ல பெரிதாக ஆரம்பிச்சது. அருண் மூச்சே வாங்க முடியாம நின்றா. அவன் கண்கள் கண்ணாடியிலிருந்து அந்த பெண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு கண்ணாடி உள்ள இருந்த அவள் மெல்ல கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிச்சா. அது சாதாரணமா நடக்கிற மாதிரி இல்ல. அவள் கை கண்ணாடியை தாண்டி வெளியே வந்தது. அருண் பின்வாங்க முயற்சிச்சா. ஆனா அவன் கால்கள் அசையவே இல்ல. அந்த பெண் முழுக்க வெளியே வந்ததும் அவள் முகம் மாற ஆரம்பிச்சது. அவள் கண்கள் முழுக்க கருப்பு. அவள் வாயிலிருந்து கருப்பு நீர் வழியுது. அவள் சிரிப்பு மனித சிரிப்பில்ல. அவள் அருண் அருகே வந்து அவன் காதுக்கு அருகில் மெதுவா சொன்னா, நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். திடீர்த்த நேரம் அருண் கையில இருந்த கேமரா திடீர்னு தரையில் விழுந்தது. கேமரா இன்னும் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த வீடியோவுல அருண் பின்னாடி அந்த பெண் மட்டும் இல்ல, இன்னும் 3 நிழல்கள் அவனை சுத்தி நிக்குது. அந்த 20 வருடத்துக்கு முன்னாடி மறைந்த குடும்பம், அவர்கள் எல்லாரும் அந்த ரூம்ல இருந்தாங்க. அருண் கத்த ஆரம்பிச்சா, என்ன விடுங்க, நான் போயிடுறேன். அந்த பெண் சிரிச்சா, யாரும் இங்கிருந்து போக மாட்டாங்க. அடுத்த 10 வினாடி கேமரா ரெக்கார்டிங் மட்டும் இருக்கு. அருண் குரல் மட்டும் கேக்குது, விடுங்க, தயவு செய்து யாராவது உதவி. அதுக்கு பிறகு முழு சத்தமில்லா அமைதி. அடுத்த நாள் காலை அந்த வீடியோ மட்டும் கிடைச்சது. அருண் எங்கேயும் கிடைக்கல. ஆனா அந்த வீடியோவை பார்த்தவங்க ஒரே விஷயம் சொல்றாங்க. கடைசி ஃப்ரேம்ல கேமராவை நேரா பார்த்துக்கிட்டு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இன்னும் இணையத்தில் இருக்கு. ஆனா அதை முழுசா பார்த்தவங்க அடுத்த நாள் கால உயிரோட எழுந்ததே இல்ல. அந்த கடைசி ஃப்ரேம் கேமரா தரையில கிடக்குது. லென்ஸ் நேரா முன்னாடி பாக்குது. அந்த லென்ஸ்ல மெல்ல ஒரு முகம் தெளிவா வர ஆரம்பிச்சது. அது அந்த பெண். அவ கண்கள் முழுக்க கருப்பு. அவ முகம் சாதாரணமா இல்ல. அது மனித முகமா இல்ல வேற ஏதோ மாதிரியா? அவ கேமராவை பார்த்துக்கிட்டு மெதுவா சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சிரிப்பு சாதாரணமா இல்ல, கேட்கும் ஒவ்வொருத்தரையும் உள்ளுக்குள் குலுக்குற மாதிரி. அந்த வீடியோ இதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அந்த வீட்ல கண்டது உடைந்த கேமரா மட்டும், தரையில் ரத்தம் மாதிரி சில துளிகள். ஆனா அருண் எங்கேயும் கிடைக்கல. அந்த வீடியோ யாரோ இணையத்தில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. முதல் சில நாட்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க. எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், அது ரொம்ப ரியலா இருக்கு, சிஜி இல்ல, நிஜமா நடந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் யாரும் ஆரம்பத்துல கவனிக்கல. அந்த பெண் மட்டும் இல்ல, அவ பின்னாடி இன்னும் நிறைய முகங்கள் மெதுவா கேமராவை நோக்கி நகருது. அந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க அடுத்த நாள் ஒரே மாதிரி சொன்னாங்க, நேத்து இரவு யாரோ என் ரூம்ல நின்ன மாதிரி இருந்தது. யாரோ மூச்சு விடுற சத்தமா கேக்குது. கண்ணாடி பார்க்கும்போது என்னோட பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி. அடுத்த நாள் அவர்கள் உயிரோட எழுந்ததே இல்ல. இப்போ அந்த வீடியோ இன்னும் இணையத்தில் இருக்கு. சில பேர் இன்னும் அதை தேடி பார்க்கறாங்க. சில பேர் பாதி வரைக்கும் மட்டும் பார்ப்பாங்க. ஆனா அத முழுசா பார்த்தவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் இந்த கதையை முழுசாக்கிட்டீங்க. இன்று இரவு கண்ணாடி பார்க்கும்போது உங்க பின்னாடி யாராவது நிக்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா அது அவங்கதான். இது ஒரு கதை மட்டுமில்ல, நிஜமா நடந்த சம்பவம்னு சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையா?